யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் துரோகத்தின் முத்தத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டவர். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவினாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லி அவங்களுக்கு உபதேசித்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு கெதரோன் ஆற்றண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கெத்சமனே அப்படின்ற தோட்டத்துக்கு வரார். அவரோட ஒரு சில சீஷர்களை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட்டி வரார். அவங்க எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தமே ஆக கடவுதுன்னு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். அப்போ அவருக்கு ரத்தமும் வேர்வையும் கலந்து ரத்தம் வேர்வை துளிகளாக வந்ததா நம்ம பார்க்குறோம். இந்த ரத்தம் வேர்வை துளிகளாக வர்றது அப்படின்றது ஹீமாட்டோட்ராசிஸ், அதாவது ஒரு மனிதருக்கு மிக மிக அதிகமான அழுத்தம் ஏற்படும் பொழுது அவங்க நரம்புகள் எல்லாம் வெடித்து ரத்தம் வேர்வையாக வருமா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழுத்தம் எதனால? அவர் எந்த தவறு செய்யலையே, நம்முடைய பாவங்களினால, நம்முடைய அக்கிரமங்கள்னால நமக்காக இந்த அழுத்தங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்த அவங்க சீஷர்களை இயேசு கிறிஸ்து போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கேட்பார், 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுவார். அவருக்காக ஜெபம் பண்ண சொல்லலை, அவங்கள சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி ஜெபம் பண்ண சொல்லுவார். திரும்ப அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க தூங்கி இருப்பாங்க. ஆண்டவர், வாங்க, மனுஷகுமாரன் பாவைகளுடைய கையில் அகப்படுற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவார். அப்போது படை எல்லாரும் சேர்ந்து, ஒரு பெரிய படை போர் சேவகர்லாம் சேர்ந்து வருவாங்க. இப்போ ஜூடாஸ் இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்களில் ஒருவர். ஆல்ரெடி இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக 30 வெள்ளிக்காசை வாங்கினவர். அவங்ககிட்ட சொல்லியிருப்பார், நான் போய் யாரை முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து, பிடிச்சிக்கோங்கன்னு வருவார். இயேசு கிறிஸ்துவுக்கு முத்தம் கொடுத்தோடனே ஆண்டவர் கேட்பார், முத்தத்தினாலாயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாயின்னு. ஆண்டவர் அவங்க கிட்டலாம், யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னுவார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான், வாங்க பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக துரோகத்தின் முத்தத்தினால் கூடவே இருந்த சீஷன் துரோகத்தினால் அவன் கொடுத்த முத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கைதியை பிடிக்கிறது போல அவரை பிடித்து கொண்டு போறாங்க அந்த ராத்திரியில. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வாரம் நாம சிந்திக்கலாம். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடவே சுரட்சகர் பாரிடல் பலியாக மாண்டாரே.